பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ வாக்கியத்திற்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தீத்துவுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். இந்த கடிதம் கிரேத்தா தீவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், அங்குள்ள பட்டணங்கள் இருக்கிற சபை மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கிறது. தீத்துவுக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தாலும் இதனுடைய முழு சாராம்சமும் அங்குள்ள விசுவாச மக்களுக்காக எழுதப்பட்டதாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுலும் தீத்துவும் கிரேத்தா தீவுக்கு போகிறார்கள். அங்கே இருக்கிற சபை சீர்கேட்டை பார்த்து பவுல் அந்த இடத்துல கிரேத்தா தீவிலேயே தீத்துவை விட்டுவிட்டு இங்குள்ள சபைகளை பலப்படுத்து என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுகிறார். அதன் பிறகு அங்கிருந்து கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அங்குள்ள சபை மக்கள் எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், தவறுகளை எப்படி சுட்டி காட்ட வேண்டும், தேவனுக்கு பிரியமானது என்ன என்கிற சத்தியத்தை எல்லாம் எழுதி அவருக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதில் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை பொய்யுரையா தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல தெரியாது, பொய்யுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆகவே தான் பொய்யுரையா தேவன். ஒரு வார்த்தையை பவுல் எழுதுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பின்னணியும் இருக்கும். பவுல் எந்த ஒரு வார்த்தையுமே சாதாரணமாக எழுதிவிட்டு போய்விட கிடையாது. அந்த வார்த்தைக்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓயா பொய்யர், ஓயாமல் பொய் பேசிட்டே இருப்பாங்க. ஓயா பொய்யர். அதை எழுதுவதற்கு முன்பதாக தேவனை குறித்து எழுதுகிறார். ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுவதை விட தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது அவன் தன் தவறை உணர்வதற்கு அது ஏதுவாக அமையும். ஆகவே தான் பொய்யுரையா தேவன் என்று பவுல் சொன்னதை பின்னணி கிரேத்தா தீவுள்ள மக்கள் ஓயா பொய்யர், பெருவயிற்று தீனிக்காரர்கள், சோம்பேறிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பொய் சொல்லுகிறவர்கள் ஓயா பொய்யர். 4 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வெறும் பொய்யே பேசுங்க, எப்படி பேச பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்களை தான் கிரேத்தா தீவு மக்கள் விசுவாசிகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவருடைய குணாதிசயமே பொய் சொல்லுவது தான். தேவனுடைய குணாதிசயமே பொய் சொல்லாதிருப்பது. அவருடைய குணாதிசயமே பொய்க்கு மேலே பொய் சொல்லுவது, ஓயாமல் பொய் சொல்லி கொண்டு இருப்பது. நம்முடைய தேவனும் உண்மையும் சத்தியத்தையும் நீதியையும் பேசிக்கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பொழுதும் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். சொன்னால் சொன்னது தான். அவர் சொல்லி அது நடக்கிற வரைக்கும் அவர் விடமாட்டார். அது எப்படியாவது என் மகனுக்கு செய்து முடிக்கணும், என் மகளுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே தீவிரம் காட்டுகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ ஒன்றும் மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, மனிதன் அல்ல என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு பொய் சொல்லாத ஆண்டவர், பொய் உரையாத தேவன். மனிதர்களாகிய ஜனங்களோ பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிசாசான் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவரும் அவர் பொய்யுரையாத தேவனுமாக இருக்கிறார். 2 பேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத இதில் பிஹெச்டின்னு சொன்னால் அவன் பொய் சொல்லுவதில் பிஹெச்டி. நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லாமல் இருக்கிற நம்பர் 1 சொன்னால் அவன் பொய் சொல்லுவதில் நம்பர் 1. ஆகவே இவருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே வைக்க முடியாது. இவனுக்கும் பிசாசுக்கும் நம்முடைய தேவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. 2 பேரும் மிகப்பெரிய வித்தியாசப்பட்டவர். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திற்காக மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவனோ நரகத்துக்காக தன் மக்களை ஆயத்தப்பட்டு கொடுக்கிறான். இதுதான் அவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை பொய்யுரையாமல் வைத்து சத்தியத்தை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். பிசாசானவனும் பொய்யனும் பொய்யுக்கு பிதாமாக இருக்கிறதுனால அவன் தன் ஜனங்களை நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். கிரேத்தா தீவு மக்கள் பொய் சொல்லுவதில் வல்லவராக இருந்தார்கள். அவர்களை கண்டித்து பவுல் எழுதுகிறார், நீங்கள் எப்படி தேவனை அறிந்திருக்கிறீர்கள், தேவனை அறிகிறேன் என்று சொல்லவன் எப்படி இப்படி வாழ முடியும்? சத்தியத்தை அறிகிறவன் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறான், சத்தியத்தை அறியாதவனோ அவன் தேவனுக்கு பிள்ளை எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி கடிந்து எழுதுவதை பார்க்கிறோம். ஆக யூதர்கள் தங்களுக்குள்ள எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தாலும் இங்கே பவுல் அவர்களுக்கு மிக எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லி அவளை எச்சரிக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் ஓயா பொய்யர், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் ஓயாமல் பொய் பேசுகிறவங்க, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, பெருவயிற்று தீனிக்காரர்கள், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, சபையில் வந்து உத்தமமாக இல்லாதவர்கள் என்று அவரை கடிந்து கொண்டு தவறுகளை சுற்றி காட்டுகிற இந்த காரியத்தை பார்க்கிறோம். தீத்து பவுல் என்ன சொன்னாரோ தீத்து கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே பேசினார், அப்படியே எச்சரிக்கிறார், அப்படியே அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார், சத்தியத்துக்கு ஆதரவாக பேசுகிறார். காரணம், பவுல் அவனை உத்தம குமாரன் என்று சொன்ன வார்த்தையை
தீத்து காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். என் உத்தமகுமார தீத்துவே, நீ கிரேத்தத்தை உள்ள மக்களுக்கு நீ எச்சரிப்பாக சொல் என்று சொல்லி எழுதப்பட்ட காரியத்தை தீத்து அப்படியே செய்து அங்குள்ள சபைகளை பலப்படுத்தி அங்குள்ள சபைகளை கத்து நேராக நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒருபொழுதும் போய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். பலவீனம் சுகவீனம் வரலாம், கத்தை எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். கத்த நம்மையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பராக ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக சோத்திரம் பண்ணுறோம். கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், குடும்பத்தில் ஊழியத்தில் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் அது மறந்து போகிற தேவன் அல்லப்பா. பொய்யுரையா தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாளை ஆசீர்வதித்தார். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.